80,000 பே 80. எது நத்திங் ஃபோனு 80,000. அதை நீ என்ன வாங்க சொல்கிற? போவியாங்கிட்டு அவனு 10,000 ஃபோன் வாங்க வக்கு இல்லை. 80,000மா? ஆமாம் சகோசகிஸ், நத்திங் ஃபோன் 3 ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க. இவ்வளோ ப்ரைஸிங்கில் அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.65 இன்ச்சஸ் டிஸ்பிளே, 1.5 கேமரா டிஸ்பிளே, 8s Gen 4. அந்த இதில் பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்குமான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்ஃப் ஸ்லைடை எடுத்துட்டு கில்ஃப் மேட்ரிக்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் பாட்டில் மாதிரி சுற்றுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட பேட்டரி பவர் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நத்திங் ஹெட்ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணிட்டாங்க. நத்திங் ஹெட்ஃபோனோட இந்தியன் ப்ரைஸ் 22,000 ரூபாய் வருது. இது ரீசார்ஜபிள், தென் அதுவும் இல்லாமல் ஒயர்லெஸில் வேறு இருக்குது. இதோட பேட்டரி பவர் 1040 mAh பேட்டரி ஹவர்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 80 hours வரைக்கும் சார்ஜபிள் தாங்குது. நம்ம ரியல்மியோட 3 நாள் CEO மாதவ் ஷேத் அவர்கள் தான் இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு யூஏ ஷிஃப்ட் அனலைசஸ் கொண்டு வராங்க. அதோட பேர் நெக்ஸ்ட் குவாண்டம் OS. இதை பார்த்தீங்கன்னா AI ப்ளஸ் பல்ஸ் அண்ட் நோவா 5G 4G இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபோன் நமக்கு எதிராக என்றைக்குமே செயல்படக்கூடாது. அதனால தான் யூசர்ஸ் டேட்டா எல்லாமே இந்தியன் கூகுள் க்ளவுட் சர்வர்ஸில் உங்களுக்கு சேவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் அப்பப்போ ஆப்பிள்ஸ் ஐஃபோன்ஸ் கொடுக்குற சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்த தான் செய்யுது. அப்படி தான் இப்போ ஒரு அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஐஃபோன்ஸ்லேயே இது வரைக்கும் இல்லாத பிக்கஸ்ட் பேட்டரியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் 16 Pro Maxக்கு 4676 mAh பேட்டரி தான். களி சாம்சங் எப்பேற்பட்ட மொபைல்டா. அந்த சிங்கத்துக்கிட்ட போய் வண்டிங்க பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அண்டேரி கிங். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சாம்சங் விவோன்னு பல பிராண்ட் ஃபோல் டைப்பில் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது, அதுவும் இல்லாமல் 6, 7 சீரீஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ தான் இவங்க ப்ரோட்டோடைப்பில் வருதுன்னு சொல்கிறாங்க. மினிமம் 2026 வரணும் லீக்ஸ் வந்துட்டுருக்கு. அது அப்போ பார்த்துக்கலாம் வாங்க. இந்த டிஜிட்டல் உலகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருந்தாலும் இப்போதைக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது ஏஐ தான். நாங்க பெரிய இயக்கம், நீ ஒத்த ஆளு. ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறிஞ்சப்ப காந்தி கூட ஒத்த ஆளு தான். ஏஐ நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை, சில கெட்ட விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. வணக்கம்டா குமாபட்டியிலேருந்து. இந்தாடா தம்பி வாழைப்பழம். ஓகேவா நம்ம போடு ஏங்க ஏஐ வச்சு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஏஐயை VPN போட்டு நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா? அது கூகுள் Veo 3 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் கூகுள் Veo 3யோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 1950 ரூபா கட்டினா போதும். எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக 10 வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு அதில் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான அறிவிப்பும் சோஷியல் மீடியாவில் வெளியாயிடுச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசி நம்ம பார்க்க போகிறது யூடியூப் மானிட்டைசேஷன் ரீவைசஸ் பாலிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் ஆப் எனக்கு ஒரு 3 பாலிசிஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட் போடக்கூடாது, தென் அதுக்கப்புறம் வியூஸ்க்காக ரியாக்ஷன்ஸ் வீடியோ, தென் அதுக்கப்புறம் ஃபேக் தமிழில் வச்சுட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கண்டென்ட் விஷயங்கள் போடுறது, ஒரிஜினாலிட்டி இல்லாத கண்டென்ட்டை மானிடைஸில் கொண்டு வராத மாதிரி பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணுறதுனால ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சகோன் சகீஸ், நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்போ தான் டெக் நியூஸ் ஒன்றே போட்டிருக்கேன். உங்கள் பொண்ணான வரலால் இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.